ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவிஸ் கிளாஸ் ரூம். இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து யூனிட் 1ல் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். டாபிக் என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், காமர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இட் ரெஃபர்ஸ் டு ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். இப்போ பார்க்க போகிறது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? Commerce has existed since ancient times and is an essential part of human life, which means in ancient periodலையும் அதாவது பண்டைய காலத்திலிருந்தே ஹியூமன் லைஃப்பில் வணிகம் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துட்டு வருது. It began with the barter system, where goods were exchanged for goods. காமர்ஸ் எதுலேருந்து ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா பேட்டர் சிஸ்டம்ல இருந்து, which means goods were exchanged for goods. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மர் ரைஸை கொடுத்து அதுக்கு பதிலாக துணியை வாங்கிக்கிறாரு. லேட்டராக மணி பிகேம் த காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். காலப்போக்கில் நம்ம ஹியூமன் நீட்ஸ் விச் மீன்ஸ் மக்களோட தேவை அதிகமாச்சு. பேட்டர் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி காயின்ஸ் கொடுத்து கூட்ஸை வாங்கணும். அப்புறம் ஓல்டு கரன்சியில் கூட்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். இப்போது இருக்கிற மாடர்ன் கரன்சி வச்சு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் கூட்ஸ் ஆர் பர்ச்சேஸ்டு வித் யூஸ் ஆஃப் மணி. மணி தான் இப்போது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. மானிட்டரி எக்கானமி, அதாவது பண பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போச்சு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் காமர்ஸ். க்ரோத் ஆஃப் காமர்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஃப்ரம் லோக்கல் ட்ரேட் டு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், மெனி கிங்ஸ் வர் ரூல் அவர் நேஷன் பட் ஸ்டில் காமர்ஸ் ஹேஸ் இட்ஸ் க்ரோத். அதாவது எத்தனையோ ராஜாக்கள் எல்லா நாடுகளையும் ரூல் பண்ணாங்க, இருந்தாங்க, போனாங்க. ஆனால் காமர்ஸ் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, அதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். அந்த டைமில் லோக்கல் ட்ரேட் மட்டும் பண்ணாங்க. இப்போது நேஷ்னல்லேருந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வரைக்கும் இந்த காலத்தில் பண்ணிகிட்ருக்கோம். உலக அளவில் காமர்ஸ் க்ரோ ஆச்சு. அதுலேயும் நம்ம தமிழ்நாடு பிளேட் அ மேஜர் ரோல் இன் டெவலப்பிங் ட்ரேட். நம்ம தமிழர்கள் கடல் வழியாகவும் ரோடு வழியாகவும் நிறைய ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது ஃப்ளைட் மூலமாக கூட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாமே சங்க காலத்தில் கூட இருந்துச்சு அப்படின்றதுக்காக சங்க இலக்கியத்துலேயுமே வணிகம் இருந்ததற்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் காமர்ஸ், பரிமாண வளர்ச்சி பற்றி பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பேட்டர் சிஸ்டம் இருந்துச்சு, காலப்போக்கில் நிறைய சிஸ்டம் வந்திருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டரி சிஸ்டம். கூட்ஸ் ஆர் பர்ச்சேஸ்டு வித் யூஸ் ஆஃப் மணி அண்ட் காயின்ஸ். ஓகேங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா மெயில் ஆர்டர் பிஸ்னஸ். மெயில் மூலமாக நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம், விச் மீன்ஸ் கொரியர் சர்வீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ். தட் மீன்ஸ் இஎம்ஐயில் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா? பொருளை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு பணம் அப்புறம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஓகேங்களா. தேர் ஆஃப்டர் காமர்ஸ்னு ஒன்று வந்துச்சு, அதாவது எலக்ட்ரானிக் காமர்ஸ், விச் மீன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் ஃபுல்லாகவே ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங், இன்டர்நெட் மூலமாக கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மொபைல் பேங்கிங், மொபைல் மூலமாகவே ஃபுல் பேமெண்ட் பண்ணுறோம். நம்ம இப்போல்லாம் பேங்க்குக்கே போகிறது கிடையாது, ஃபுல்லாகவே மொபைல் மூலமாகவே ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், இன்டர்நெட் வழியாக நம்ம சேல் பண்ணுற கூட்ஸ் எல்லாம் விளம்பரமாக போட்டு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம், அதுதான் மார்க்கெட்டிங். இதிலிருந்து நம்ம காமர்ஸ் இப்போ இருக்கிற வேர்ல்டில் எவ்வளோ முக்கியமாக போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இயர்லி ட்ரேட் இன் இந்தியா. இன் ஓல்டு பீரியடில் எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் இயர்லியஸ்ட் ட்ரேடிங் சொசைட்டியாக இருந்தாங்க. த வேர்ட் வாணியம் ஆர் வணிபம் ஆர் கேம் ஃப்ரம் டிராவிடியன் ஒரிஜின். ஆரம்ப காலத்தில் அவங்க லேண்டில் ப்ரொடியூஸ் பண்ண மீதியான கூட்ஸ் எல்லாமே பேட்டரி சிஸ்டம் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. வணிகம்ன்ற வார்த்தை சங்க இலக்கியத்திலையும், அதாவது புறநானூறு மற்றும் திருக்குறளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ட்ரேட். அது என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி அழகர் மலை, புகழூர், இலங்கையில் கிடைச்ச தமிழ் பிராமணத்தோட கல்வெட்டுகளை பார்க்கும்போது அப்போவே ட்ரேட் இருந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் எந்தெந்த பொருளை ட்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, ஆயில், கிளாத்ஸ், அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ், இது எல்லாமே ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டியூரிங் சங்கம் பீரியட். சங்க காலத்தில் வணிகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? அப்போவே இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேட் ரெண்டுமே இருந்துச்சு. இன்டர்னல் ட்ரேடில் முக்கியமாக பேட்டர் சிஸ்டம் மூலமாக தான் ஃபாலோ பண்ணாங்க. ட்ரேடர்ஸ் எல்லாருமே கேரவன்ஸ் மூலமாக தான் ட்ரேட் பண்ணாங்க.
நிறைய மார்க்கெட்ஸ், சங்கம், அப்புறம் அவங்களுக்கு தனி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு என்னென்ன கூட்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். கூட்ஸ் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலைவாழ் மக்கள், ஹில் ட்ரைப்ஸில் வாழ்கிறவங்க, அவங்க மலையில் இருக்கிற தேன், வேர், பழங்கள் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டு பேஸ்ட்ரல் பீப்புள், கால்நடை வச்சுருக்கிறவங்க, அதாவது ஆடு மாடு வளர்க்குறவங்க, இவங்கெல்லாம் பால்குள்ளே தயாரான பொருட்கள் இதெல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் அண்ட் பேடி, நெல் மற்றும் உப்பு தான் முக்கியமான பொருளாக அந்த காலத்தில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடுகள். இன் சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் மாடுகள் தான் முக்கியமான அசட்டாக அவங்க நினச்சாங்க. மாடு தான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாகவே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேட்டர் சிஸ்டம். பேட்டர் சிஸ்டம் பீப்புளுக்கு நடுவில் ஒரு கோஆப்ரேஷனையும் இன்டர்டிபெண்டன்ஸையும் டெவலப் பண்ணுச்சு. லேட்டராக பேட்டர் சிஸ்டமாக காயின்ஸை ரிப்ளேஸ் ஆச்சு. எக்ஸ்டர்னல் ட்ரேடில் ஃபாரின் பீப்புள்ஸ் காயின்ஸை கொடுத்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க. எக்ஸ்டர்னல் ட்ரேடில் க்ரோ ஆச்சு. பொருளாதாரமும் ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பேட்டர் சிஸ்டமில் ஆரம்பித்த காமர்ஸ் இப்போ ரொம்பவே டிஜிட்டல் மூலமாக குளோபல் சென்டராக இருக்குது. காமர்ஸ் இருக்குது, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்ணுறோம், வேர்ல்டு வைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கான கிளாஸ் இவ்வளோ தான். மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.